அத்தியாயம் 35. மனைவியை அதிர்ந்து போய் பார்த்தான் ரஞ்சன். அவளின் கேள்விகள் சாட்டையால் அடித்தது போல் வலித்தது. இன்று இப்படி கேட்பவள் இவ்வளவு நாளும் அவன் அணைக்கையில் உருகியதும் மார்போடு ஒன்றியதும் பொய்யா? அவனை பார்த்து பார்த்து கவனித்துக் கொண்டாளே, அதெல்லாம் இல்லையே, அதெல்லாம் பொய் இல்லையே. அவள் விழிகளில் கசிந்த காதல், அவனை கவனித்துக் கொள்வதில் காட்டிய கருணை, அவன் மீது அவள் கொண்ட அக்கறை, நேசம், பாசம், இப்படி எதுவும் பொய்யில்லையே. பிறகும் ஏன் இப்படி பேசுகிறான்? அதுவும் கணவனாக வாழ்ந்துவிட்டு என்னை விட்டு ஓட மாட்டீர்கள் என்று என்ன நிச்சயம் என்று அவள் கேட்பதை அவனால் ஜீரணிக்கவே முடியவில்லை. காதலித்து விட்டு சந்தர்ப்ப சூழ்நிலையால் பிரிவதும் கட்டிய மனைவியை கைவிடுவதும் ஒன்றா? இவ்வளவு நாளும் அவன் மீது நம்பிக்கை இல்லாமல் எப்போது என்னை கைவிட்டு விடுவானோ என்கிற பயத்தோடு தான் அவனோடு குடும்பம் நடத்தினாளா? அவன் மன ஓட்டம் மறையாமல் தன் மனதில் இருந்த அத்தனை யாத்திரங்களையும் குமுறல்களையும் சீரிப்பாயும் எரிமலை என கொட்டி கொண்டிருந்தாள் சித்ரா. உங்களை மலை போல நம்பினே, என் நம்பிக்கையை கொன்று துரோகி நீங்கள். உயிராய் உங்களை காதலிச்சவளை ஏமாற்றி நினைச்ச ஏமாற்றுக்காரர். செய்யறதெல்லாம் செய்துட்டு இண்டு வந்து நல்ல பிள்ளைக்கு நடிக்கும் உங்களுக்கு என்ன பார்த்து நடிக்கிறையாண்டுக்காக அவ்வளவு தைரியம் இருக்க வேணும்? அவள் கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் கூரேட்டிகளாய் வந்து அவன் நெஞ்சை பதம் பார்த்தன. தாய் பொறுப்பில்லாதவன், சுயநலக்காரன், பேராசைக்காரன் என்கிற பட்டங்களை வழங்கினார் என்றால், தாரம் நம்பிக்கை துரோகி, ஏமாற்றுக்காரன், நடிப்பவன் என்கிற பட்டங்களை வழங்குகிறாள். இன்னும் என்னவெல்லாம் அவனுக்காக காத்திருக்கிறது? உன்னை நான் வருத்திருக்கிறேன் தான், ஆனா அதெல்லாம் திருமணத்துக்கு முதல் நடந்ததுகள். இப்ப உனக்கு என்ன குறை வச்சன்? உன்னை சந்தோஷமா பார்த்துக்கொள்ள இல்லையா? இந்த 3 மாதங்களா நாங்க மகிழ்ச்சியா வாழ இல்லையா? அது எப்படி உன்னால நடிப்பண்ண சொல்ல முடிஞ்சது என்று வறண்ட குரலில் தவிப்போடு கேட்டான் ரஞ்சன். உண்மைதானே என்று தோன்றினாலும் அதை அவனிடம் ஒத்துக்கொள்ள மனம் வரவில்லை அவளுக்கு. உங்களோட போராடி உங்களை நான் திருமணம் செய்து கொண்டதால தானே இந்த வாழ்க்கை எனக்கு கிடைச்சது. இல்லையண்டா என் கதை என்ன? மானம் மரியாதையை இழந்து நின்றிருப்பனே. ஆனா நீங்க இன்னொருத்தைய கட்டி அவளோட சந்தோஷமா வாழ்ந்துதானே இருப்பீங்கள் என்று குமரியவளை ஏனாமையுடன் பார்த்தான் ரஞ்சன். சந்தோஷமாக வாழ்ந்திருப்பானா என்றால் நிச்சயமாக இல்லைதான். ஆனால் இன்னொருத்தையை நிச்சயம் கட்டித்தானே இருப்பான். அவன் மனதே அவனை சுட்டது. இல்ல சித்ரா. என்ன இல்ல? எங்க என் முகத்தை பார்த்து சொல்லுங்கள். இன்னொருத்தைய கட்டி இருக்க மாட்டேன், உன்னிடத்துல வேற ஒருத்தைய நிப்பாட்டி இருக்க மாட்டேன். அவனை பேச விடாது ஆணித்தரமாய் அவள் கேட்டபோது அதில் இருந்த உண்மை அவன் வாயை அடைத்தது. சொல்ல முடியாது இல்லையா? இப்ப புரியுதா? நீங்கள் எவளையும் உங்கள் மனைவியாக இருப்பீங்க, அவளோட வாழ்ந்தும் இருப்பீங்கள். ஆனா நான், எனக்கு நீங்க மட்டும்தான். உங்களை தவிர வேற எவனையும் உங்களை இடத்துல வைத்து பார்க்க என்னால முடியாது. உங்களை கட்டிடாவிட்டா வாழ்க்கையை இழந்து நின்றிருப்பனே. அப்படி உன் வாழ்க்கையை இழப்பா என்று நான் நினைக்கல. இந்த காலத்து பெண்ணான நீ சிறிது நாட்களே என்ன மறந்து இன்னொரு வாழ்க்கையை தேடிக்கொள்வாய் என்றுதான் நினைச்சேன். அதென்ன இந்த காலத்து பெண்? எந்த காலத்து பெண்ணா இருந்தாலும் அவள் மனது ரெண்டுமே ஒன்றுதான் என்று சிடுசெடுத்தவள். உங்களை போல ஒருத்தி இல்லாவிட்டா இன்னொருத்தி என்று ஆட்களை மாற்றிக்கொண்டே இருப்பேன் என்று நினைச்சீங்களா என்று சீறினாள். நானும் அப்படியானவன் இல்ல, உன்னையும் நான் அப்படி நினைக்கல என்றான் அவன் அழுத்தமான குரலில். இதழ்கள் ஏளனமாக வளைய சித்ரா அவனை பார்க்க, என்ன தூக்கி எறிந்து விட்டு இன்னொருவனை கட்டி எனக்கு முன்னால வாழ்ந்து காட்டுவாய் என்றுதான் நினைச்சேன். அதோடு ஒரு காதல் தோல்வியாலேயே யார் என்னதும் வாழ்க்கை அழிஞ்சு விடுவதில்லை என்றான் கணவன். அதனால தான் என்ன காதலிப்பதா போய் சொன்னீங்களா? அதாவது நீங்கள் ஏமாற்றினாலும் என் வாழ்க்கை அழிந்து விடாது என்று தெரிந்ததால் அப்படி சொன்னீங்க போல இகழ்ச்சியோடு கேட்டாள் சித்ரா. திரும்ப திரும்ப அதையே சொல்லி எத்தனை தடவை தான் என்ன குத்தி காட்டுவாயாளி? நான் என்ன பொய்யா சொல்லுறேன்? நீங்கள் செய்ததுதானே சொல்லுறேன். அதுக்கே உங்களுக்கு வலிக்குதே. அண்டு கடையில வைத்து எவ்வளவு உதாசீனமா பேசினீங்கள், எவ்வளவு அலட்சியம் காட்டினீங்கள். அப்ப எனக்கு எப்படி இருந்திருக்கு? அண்டுல இருந்து இண்டு வர அதையெல்லாம் மறக்கவும் முடியாம, உங்களை வெறுக்கவும் முடியாம மனதுக்குள்ள வைத்து கொண்டு மறுகிறனே. எனக்கு ஏன் இந்த நிலை? எல்லாம் உங்களால தானே. உண்மைதானே. பூவை போல இருந்தவளை புயலாக மாற்றிய பெருமை அவனைத்தானே சேரும். என்னாலதான் நீ இவ்வளவு கஷ்டங்களையும் அனுபவித்தாய். நான் பேசினது நடந்து கொண்டது எல்லாமே பிள்ளைதான். நீ சொன்னது போல நிச்சயம் நான் இன்னொருத்தைய கட்டி இருப்பேன் தான். ஆனால் உன்னோடு வாழ்வது போல என்னால யாரோடையும் வாழ்ந்திருக்க முடியாது.
அது நினைக்கவே கசக்குது. நீ இல்லாவிட்டா என் வாழ்க்கையே நரகமாகிருக்கும் உணர்ந்து சொன்னான் ரஞ்சன். அதை கேட்டவளின் விழிகள் கலங்கின. இன்று வந்து நீ இல்லாவிட்டா என் வாழ்க்கை நரகம் என்று சொல்றீங்களே, இதனால இனி என்ன பயன்? நடந்ததுகளை மாத்தத்தான் முடியுமா, இல்ல நான் இழந்ததுகளை உங்களால திருப்பி தரத்தான் முடியுமா என்று வலியும் வேதனையும் நிறைந்த குரலில் சொன்னவளை புரியாமல் பார்த்தான் ரஞ்சன். ஏன் அவள் எப்படி சொல்கிறாள்? திருமணத்துக்கு முதலே கற்பை இழந்தாள் என்று நினைத்தாலும் அதையும் அவனிடம்தானே இழந்தாள். அவளின் பூடக பேச்சின் பொருள் புரியாமல், அப்படி எதைதான் இழந்தாய் நீ என்று கேட்டான் ரஞ்சன். சொன்னா மட்டும் திருப்பி தரவா போறீங்கள், அல்லது உங்களால் அதை மீட்டு தரதான் முடியுமா? ஆத்திரத்துடன் அழுகையும் வந்தது அவளுக்கு. என்னவென்று சொல்லாமல் ஆத்திரப்பட்டால் அவன் என்னத்தான் செய்ய முடியும் என்று கோபம் வந்தாலும் அவள் அழுவது மனதை பிசைய, யாழி இப்ப எதுக்கு அழுறாய்? என் மீது கோபம் வேண்டா, என்னோட சண்டை அப்படி 2 அடிவானம் என்றாலும் அடி, அதை விட்டுட்டு இப்படி அழாத என்றான் மனைவியை தேற்றும் விதமாக. நீங்கள் ஒன்றும் பாசம் உள்ளவர் போல நடிக்க தேவையில்லை. திரும்பவும் அதே பேச்சா? இதை விடவே மாட்டாளா என்றிருந்தது அவனுக்கு. அவள் மனதில் ஏதோ நிரடல் இருக்கிறது என்பதை அவன் முதலே அறிவான் தான். ஆனால் இவ்வளவு விஷயங்களை மனதுக்குள் வைத்து குடைந்திருக்கிறாள் என்பது அவன் எதிர்பாராதது. இல்லறத்தின் அடிப்படையே ஒருவர் மீது மற்றவர் வைக்கும் நம்பிக்கைதானே. அந்த நம்பிக்கையின்றி மனதில் இவ்வளவு குமுறல்களையும் சுமந்து கொண்டு நிம்மதியற்ற வாழ்க்கையை அவனுடன் வாழ்ந்திருக்கிறாள் என்கிற எண்ணமே அவனை கொன்றது. இனி வெளிப்படையாக பேசாமல் எதுவும் தீராது என்று எண்ணியவன் தன்னை மனைவிக்கு விளக்க முயன்றான். ஆமாம், நீ சொன்னது போல நம் திருமணத்துக்கு முதல் உன் நம்பிக்கைக்கு பாத்திரமா நான் நடந்து கொள்ளவில்லைதான் என்று ஆரம்பித்தான் ரஞ்சன். கணவன் அதை ஒத்துக்கொள்வான் என்று எதிர்பாராதவள் அதிர்ந்து போய் அவனை பார்த்தாள். அவன் முகத்தில் வருத்தமான ஒரு புன்னகை வந்து போனது. அதே போல சாதனாவுண்ட முகத்துல கரிய பூசத்தான் உன்னை காதலிக்கிறதா போய் சொன்னேன். அதை கேட்டவளின் முகத்தில் அடிப்பட்ட தோற்றம் அப்பட்டமாக தெரிந்தது. வலியை சுமந்து நின்ற விழிகளை பார்க்க முடியாமல் பார்வையை திருப்பிக் கொண்டான் ரஞ்சன். நீ தாங்க மாட்டாய் என்று தெரிஞ்சுதான் இதையெல்லாம் முன்னட்ட சொல்லாம இருந்த. என் அன்புல நான் காட்டுற பாசத்துல நடந்ததெல்லாம் நீ மறந்துடுவாய் என்று எதிர்பார்த்தேன். ஆனால் என்று இழுத்தவன், எல்லாவற்றிலுமே நான் தோற்றுதான் போனேன் என்றான் வறண்ட குரலில். நான் மட்டும் எதில் வென்றேன்? எல்லாவற்றிலும் தான் தோற்று போனேன் என்று எண்ணி அவளின் முகத்தில் விரக்தியின் சாயல் படர்ந்தது. அவரவருக்கு அவரவர் நியாயம், அப்படித்தான் என் விஷயமும். எனக்கு என் அப்பாவும் அவருடைய ஆசைகளும் தான் முக்கியமாப்பட்டது. அவர் உயிரோடு இருந்திருந்தா கூட அவருடைய பேச்சுக்கு இவ்வளவு மதிப்பு கொடுத்திருப்பனா தெரியாது. அவர் இல்லாததாலேயே அவருடைய ஆசைகளை எப்பாடுபட்டாவது நிறைவேற்ற வேணுமென்று நினைச்சேன். ஆனா மற்றவைகளை பற்றி, ஏன் என் மனதை பற்றி கூட நான் யோசித்ததில்லை. அவரை பற்றி உனக்கு தெரியாது சித்ரா. அவ்வளவு அன்பான மனிதர். அன்பு மட்டுமில்ல, பண்பு பாசம் என்று உறவுகளை உயிரா மதிக்கிற மனிதர் என்றவனின் விழிகள் ஜன்னல் வழியாக தெரிந்த வானை உரித்தன. முதன்முறையாக தன்னிடம் மனம் திறக்கும் கணவனை வெளிவிரிய பார்த்தாள் சித்ரா. ரஞ்சனுக்கும் அதுநாள் வரை மனதில் பூட்டி வைத்திருந்த சுமைகளை, ஏக்கங்களை சொல்ல ஒரு இடம் கிடைத்தது போன்று அனைத்தையும் கொட்ட துவங்கினான். எல்லாருக்கும் அவர்களது அப்பாதான் முதல் ஹீரோ. எனக்கும் அப்படிதான். அவர் அவ்வளவு பிடிக்கும். மோட்டார் வண்டி ஓட்ட கற்றுக்கொண்டது, வைத்தியராக ஆசைப்பட்டது, ஏழைகளுக்கு உதவ நினைச்சது, அம்மா தங்கைய நல்ல நிலையில வைக்க ஆசைப்பட்டது, அவர் சொந்தங்களை ரெண்டும் எங்களோடையே வச்சிருக்க நினைச்சது, நித்தி இந்த திருமணம் என் திருமணம் என்று எல்லாமே அவர் விருப்பம்தான். ஆனால் இதில் நித்தி இந்த திருமணத்தை தவிர எதையுமே என்னால் செய்ய முடியவே இல்லை என்றவனின் விழிகள் பணித்திருந்தனவோ. அவன் மனது புரிந்தாலும் இன்னும் சாதனாவை மணக்காததை எண்ணி வருந்துகிறானோ என்று நினைத்த மாத்திரத்தில் அவள் இதயத்தை கூறு ஈட்டி ஒன்று சுருக்கென்று தைத்தது. உங்கள் அப்பாவிண்ட மேல இவ்வளவு பாசமும் மரியாதையும் வச்சிருக்கிறவர் என்ன விரும்புறதா பொய் சொல்லியிருக்க கூடாது, என்னோட பொய்யாக பழகி இருக்க கூடாது. அதெல்லாம் நீங்க செய்த தவறுகள். அதனால்தான் இன்று வர ஆசைப்பட்டது எதையும் உங்களால செய்ய முடியாமல் போனது. மனைவியின் பேச்சில் இருந்த நியாயத்தை புரிந்து கொண்டான் போலும். சில நொடிகள் அமைதியாக இருந்தான் ரஞ்சன். நீ சொல்வது உண்மைதான். ஆனால் மனதும் மூளையும் என்றுமே ஒன்றோடு ஒன்று பொருந்தி போவதே இல்லையே. அவை இரண்டும் மிகப்பெரிய எதிரிகள். மனம் ஒன்றை கேட்கும், மூளை ஒன்றை சொல்லும்.
ரெண்டுக்கும் இடையில சிக்கி தவிப்பது இருக்குதே. என்றவன் நெடிய மூச்சு ஒன்றை இழுத்து விட்டான். அவன் மூளை சாதனாவை கேட்க மனம் சித்ராவை கேட்டதாமா என்று அவள் குழம்ப, கணவனோ விட்டு இடத்தில் இருந்து தன் பேச்சை தொடர்ந்தான். அப்பா இறக்கும் வர அவர்தான் அந்த குடும்பத்தையே கட்டி காத்தவர். அதே போல அந்த குடும்பத்தின் அடுத்த தலைமுறையில முதல் பிறந்தவன் நான். அவர் காலத்துக்கு பிறகும் உறவுகள் பிரியாம இருக்க வேண்டும் என்றதுக்காக எனக்கு பிறகு இந்த கூட்டு குடும்பம் குலைந்து விட்டா நீதான் கட்டி காக்க வேணும், அது உன் பொறுப்பு என்று என்னட்ட சொல்லி சொல்லியே வளர்த்தார். அதே போலத்தான் எனக்கு சாதனா, நித்திக்கு நவீன் என்றதும். சின்ன வயசுலேருந்தே அதை கேட்டு கேட்டு வளர்ந்ததாலோ என்னவோ பசுமரத்தானியா என் மனதில் ஆழ பதிந்த விஷயங்கள் அவை. ஆனா அவர் இறந்ததுமே எல்லாமே தலகீழா மாறி போனது என்றவன் சற்று நேரம் அமைதியானான். உன்னால் என்ன விளங்கிக் கொள்ள முடியுமா தெரியல. பிறந்ததிலிருந்து இண்டு வர உன்னை சீராட்டி பாராட்டி வளர்க்க உன் அம்மா அப்பா இருக்கிறாங்க. உனக்கு ஒரு அநீதி நடந்த போது அதை தட்டி கேட்கவும் உனக்கு துணையா நான் இருக்கிறேன் என்று சொல்றதுக்கும் உன் அப்பா இருக்கிறார். ஆனால் எனக்கு 18 வயது வரை நானும் உன்னை போலதான். நான் தான் மொத்த குடும்பத்தின் இளவரசன். ஆனா அதன் பிறகு திடீரென்று எல்லாமே எந்த தலையில விழுந்தது போல இருந்தது. சொந்தம் என்று நம்பியவர்கள் எல்லாருமே அந்நியமா போனாங்க. அவங்கள் எனக்கு செய்தது அனைத்தும் நம்பிக்கை துரோகம். அதோடு அது நாள் வரை என்னை சுற்றி சுற்றி வந்த ஒருத்தி என்னை தூக்கி எறிந்தது என் சுயமரியாதைக்கும் தன்மானத்துக்கும் விழுந்த பெரிய அடி. என்னை அவமானப்படுத்தியவளை கட்டியே தீர வேணும், என்னை தூக்கி எறிந்தவர்களை மீண்டும் என்னோட வர வைக்க வேணும் என்று அப்பவே முடிவு செய்தேன். அப்படி அவங்களை என்னட்ட வர வைக்க வேணுமெண்டா நான் முன்னேற வேணும் என்றவனின் முகம் அன்றைய நினைவுகளில் பாறையாய் இறுகி போயிருந்தது. அப்படி முன்னேற என்ன செய்யறது? ஒன்றுமே தெரியல. வழிகாட்டவோ ஆலோசனை சொல்லவோ யாரும் இல்லாம, ஏன் என் மனதில் உள்ளதை பகிரக்கூட யாருமே இல்லாம தவிச்சிருக்கிறேன். எல்லாத்தையுமே முட்டி மோதி நானா வெளிவர வேண்டிய கட்டாயம். ஆசையா எடுத்து படித்த படிப்பை கூட விட்டேன். படிக்கதான் முடியலண்டா ஒரு கௌரவமான வேலை கூட கிடைக்கல. ஒரு செருப்பு கடையில இன்னொரு வண்ட காலை பிடிச்சு செருப்பை மாட்டும் போது கண்டவங்களையும் காலை பிடிக்கும் அளவுக்கு கேவலமா போனமாண்டு மனதில் வெட்கி வேதனைப்பட்டு கருகியே போனேன். செத்து விடலாம் போல இருக்கும். அம்மாவையும் நித்தியம் நினைச்சுதான் எல்லாத்தையும் அடக்கி கொண்டேன். எந்த வேலை என்றாலும் குறைஞ்சதில்லைதான். ஆனா அந்த பக்குவம் அப்ப எனக்கு இருக்கே இல்லை. அவமானமா இருந்தது. நான் மிகவும் கீழ்த்தரமா போய்விட்டது போல அசிங்கமா இருந்தது. என்னோட படித்த நண்பர்களோட முகத்தை கூட பார்க்க முடியாத அளவுக்கு கேவலமா உணர்ந்தேன். சிரிக்க மறந்து பேச மறந்து மற்றவங்களை போல இயல்பான வாழ்க்கையை இழந்து மனதாலும் உடலாலும் இறுகி போயிருந்தேன். அப்பதான் நீ எல்லார் முன்னிலையிலும் என்ன அரைஞ்சாய் என்றவனை அதிர்ச்சியோடு பார்த்தாள் சித்ரா. காரணம், அதுவரை நேரமும் வருத்தத்தோடு சொல்லிக் கொண்டு இருந்தவனின் முகம் இப்போது கோபத்தில் ஜொலித்தது. அந்த கோபம் அவள் மீதா? அப்படி நீ அரைஞ்சதுக்கு காரணம் என்ன? என்னுடைய ஏழ்மைதானே? உன் கடையில நான் கூலிக்கு வேலை செய்தவன் என்ற இளக்காரம் தானே? சாதனா என்ன ஒதுக்க காரணம் என்ன? இவன் ஒரு பிச்சைக்கார பயல் என்ற எண்ணம் தானே? என்ன பெற்ற அம்மா கூட என்ன நம்பல. அவரும் தன் கணவர் அவர் வீடு என்று சுயநலமா தானே சிந்திச்சார். அப்படி இந்த உலகம் எனக்கு கற்றுத்தந்ததே சுயநலத்தை மட்டும்தான். ஏழ்மையா இருந்தாலும் மேறி நின்று மிதிப்போம் என்பதுதான். அதனால் எனக்குள்ளேயே ஒரு வெறி, எப்படியாவது முன்னேறி காட்ட வேணும் என்ற வெறி. என் இலக்கை நோக்கி நான் ஓட தொடங்கின போது அதற்கு தடையா வரும் யாரையும் எதையும் தூக்கி எறிய தயாராதான் இருந்தேன். எனக்கு எதை பற்றியும் கவலை இல்லை. யாராவது என்னை பற்றி என் மனதை பற்றி யோசித்தாங்களா? நான் கஷ்டப்பட்ட போது உதவினார்களா? இல்லையே. பிறகு எதுக்கு நான் யாரை பற்றியும் யோசிக்க வேணும் அப்படின்ற கோபம் என்று ஆணித்தரமாக தன் பக்க நியாயத்தை சொன்னவனை அசந்து போய் பார்த்தாள் சித்ரா. வாழ்க்கை போராட்டத்தில் வெற்றி பெற வேண்டும் என்கிற துடிப்போடு போராடும் ஒரு வேங்கையாகவே அவள் கண்ணுக்கு தெரிந்தானவன். என்ன அவமதித்த அத்தனை பேரையும் உன்னையும் சேர்த்து பழிவாங்க வேணும் என்ற வன்மமே என் மனதில் எழுந்தது என்று நிமிர்ந்தே சொன்னவனை அதிர்ச்சியில் விழிவிரிய பார்த்தாள் சித்ரா. அப்பதான் கண்ணன் அண்ணா மூலம் அந்த கடை வந்தது. எனக்கு முன்னேற கிடைத்த ஒரு வழியாத எண்ணி உன் அப்பாவுண்ட கடையில கிட்டத்தட்ட காசை களவெடுத்தன் என்று சொல்லி முடிக்க முதலே அந்த கம்பீரமான ஆண்மகனின் தேகம் கூனி குறுகி போனது.
அவள் முகத்தை பார்க்கவே வெட்கி முகத்தை திருப்பிக் கொண்டான். விரைத்த தேகமும் இறுகிய கைகளும் அவன் அவமான குன்றலில் இருந்து தன்னை கட்டுப்படுத்த போராடுவது புரிந்தது. அதுவரை தன் பக்க நியாயத்தை நிமிர்ந்து நின்றே சொன்னவனின் மனம் இப்போது என்ன பாடுபடும் என்பதை உணர்ந்தவள் ரஞ்சன் என்று அவன் பெயரை உச்சரித்தாள். அவளின் அனுதாபத்தையோ இரக்கத்தையோ விரும்பாதவனின் தேகம் மீண்டும் நிமிர்ந்தது. ஆனா எடுத்த பணத்தை அப்படியே திரும்பவும் போட்டன். அதற்கான வட்டிய உன் அப்பாவிட்ட கொடுக்க முடியாது என்றதால தான் உனக்கு நகைகள் வாங்கி தந்தன். நீ மறுத்தாய் என்றவனிடம். அது தெரிந்ததால் தான் நான் மறுத்தேன் என்றாள் சித்ரா. அதிர்ச்சியோடு அவளை திரும்பி பார்த்தான் ரஞ்சன். வணக்கம் நண்பர்களே, இன்றைய அத்தியாயம் எப்படி இருந்தது? பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. இன்றைய அத்தியாயத்தை கேட்கும் பொழுது உங்களோட மனக்கண்ணுக்குள்ள ஓடின காட்சிகளை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறும் நான் உங்கள் ஆர்ஜே யாதவி.